ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தை. ஏனென்றால் நாம் சிந்தை எண்ணங்கள் மூலமாக சிந்தனையின் மூலமாக தான் நம் வாழ்க்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொல்லாதவர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தீய எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தவறி விடுவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த எண்ணங்களையும் சிந்தையில் உண்டாகும் வாழ்க்கையும் 3 விதமான ஆவிகள் செயல்படுத்துகிறது. முதலாவது மனித ஆவி. மனித ஆவி ஏற்கனவே நாம் ஜீவ ஆவானான்னு சொல்ற பிரகாரம் தேவன் நம்மை படைத்த போது அவர் ஆவியை ஊதினில் தான் நாம் ஜீவ ஆத்மாக இருக்கிறோம். அந்த ஆவிக்குள்ளும் நாம் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படும். அது அநேக தரங்களில் நம் வாழ்க்கைக்கு முன்னேறுவதாக தான் இருக்கும். நாம் அநேக தரம் தீய எண்ணங்களை சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதை செயல்படுத்துவர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு மனிதனுடைய ஆவி. இரண்டாவது, ஒரு பிசாசின் ஆவியினால் ஒரு மனிதன் தாக்கப்படும் பொழுது அநேகர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என் காதுக்குள் அதிகமாக தற்கொலை எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது, இப்படி செய்துவிடு அப்படி செய்துவிடு என்று. அது ஒரு பிசாசின் ஆவி. அந்த எண்ணங்கள் மனதில் வரும் பொழுது அதை செயல்படுத்தும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கை பரிதாபமாக குறுகிய காலத்தில் முடிந்து விடுகிறது. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நாம் மனிதனுடைய ஆவியோடு இணையும் பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி நமக்கு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி கொடுப்பார். அது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு பெரிதான வெற்றியும் முன்னேறுவதற்கான காரணமாக இருக்கும். ஆகையால் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தை. நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா, இல்லை பல்வேறு விதமான தவறான எண்ணங்களால் பீடிக்கப்பட்டு அழைகிறோமா என்று நாம் அடிக்கடி சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று கூறுகிறார். அப்படி என்றால் வேறொரு சிந்தையும் கூட நமக்குள் உண்டு. நாம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நமக்குள் உருவாக வேண்டும், இருக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அந்த சிந்தனைக்கு உருவாக்குற எண்ணங்களின்படி நாம் செயல்பட வேண்டும், பேச வேண்டும் என்றெல்லாம் நாம் அனுதினம் தேவனோடு ஜெபிக்க கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மனிதனின் இருதயத்தின் நினைவுகள் மிகவும் பொல்லாது என்று பிதாவாகிய தேவன் மனிதனை உருவாக்கியதற்காக வருத்தப்பட்டார். அவர் தோற்றத்தின் நினைவுகள் எல்லாம் மிகவும் பொல்லாதா இருக்கிறது என்று தேவனே சொன்னார். ஆகையால் அந்த பொன்னாத எண்ணங்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக நமக்குள் கிறிஸ்துவின் சிந்தனை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக எவ்வாறு எந்த விதத்திலெல்லாம் நாம் கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு உபயோகமாக இருக்கும், வாழ்க்கையில் எவ்வாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சிந்திக்கலாம். முதலாவது, கிறிஸ்துவின் சிந்தை ஒரு ஆயுதம். நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது அந்த சிந்தனை ஒரு ஆயுதம் போல் நம் வாழ்க்கையில் செயல்படும். தவறான எண்ணங்கள், நம்மை பாழாக்கும் எண்ணங்கள், பிறரை கொடுமைப்படுத்தும் எண்ணங்கள் ஆகியவற்றெல்லாம் இந்த கிறிஸ்துவின் சிந்தனை ஒரு ஆயுதம் போல் அதை கொண்டு வெட்டிவிடும். மெண்டாலி எண்ணங்களை எல்லாம் நாம் அடிக்கடி நாம் மனதுக்குள் இறைத்து கொண்டு சிறைப்பிடித்துக் கொள்ளக்கூடாது. அது அப்பொழுதே ஒரு களையை போல் களைந்து போட்டு விட வேண்டும். நீங்கள் களையை தாவரங்களோடு வளர விட்டீர்கள் என்றால் அதுதான் மிகவும் செழிப்பாக வளரும். பிற்பாடு அந்த களையை பிடுங்கும் பொழுது தாவரமும் வேரும் கூட உடனே வந்துவிடும். ஆகையால் நாம் இந்த தவறான எண்ணங்களை, களைகளைப் போல இருக்கிற எண்ணங்களை நாம் வெட்டி வீழ்த்துவதற்காக கிறிஸ்துவின் சிந்தனையை நாம் ஆயுதமாக கொண்டிருக்க வேண்டும். 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாவமற்ற இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சிந்தனையும் பாவமற்ற சிந்தனையாக தான் இருக்கும். எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு சிந்தையாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிந்தையை தான் தேவன் நம்மை தடுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அநேகத்தரம் நமக்கு விரோதமாக மற்றவர்கள் செயல்படும் போது நம் சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் என்ன இப்படி செய்து விட்டார்களே, அவர்கள் இப்படி போக வேண்டும், அப்படி போக வேண்டும், குடும்பம் இப்படி ஆக வேண்டும் என்றெல்லாம் ஒரு சொவிக்கிற வார்த்தைகளும் வரும். அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சிந்தனையில் எண்ணங்களில் செயல்பட்டுக்கிருந்த எண்ணங்களின் வெளிப்பாடுதான். ஆனால் இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டார்கள்.
அவர் நமக்காக பாடுபட்டபடியினால், நமக்காக பாவங்களுக்காக பரித்தவர், பாவமற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தினவர். அந்த பரிசுத்த இரத்தத்தை உடையவர் சிந்தையும் பரிசுத்தமாக இருக்கும். ஆகையால் நாம் நம்முடைய சிந்தனையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவுக்கும் இப்பேற்பட்ட சிந்தனை இருந்தது. சவுல், ராஜாவாகிய சவுல் அவருக்கு விரோதமாக அநேகம் தரம் அவரை அழித்துவிட வேண்டும் என்று ஒரு படையை கூட்டிக் கொண்டு திரிந்தாலும் தேவன் அவரை தப்புவித்தார். தாவீது ராஜாவே சொல்கிறார், தெள்ளுப்பூச்சியை தேடுகிறது போல, செத்த நாயை தேடுகிறது போல அடியேனை தொடர்ந்து வருகிறது என்ன, நான் என்ன குற்றம் இழைத்தேன் என்றெல்லாம் கூறினார். அப்பொழுதெல்லாம் சற்று மனம் திரும்புவது போல் சவுல் தன் வார்த்தைகளை விட்டாலும் முற்றிலுமாக சிந்தனையை சவுலை தாவீதை கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் அது செயல்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியில் நீங்கள் பாருங்கள், அந்த சிந்தனை ஒரு ஆயுதமாக அவரில் இருந்தபடியினால் அவரும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சவுலை தாவீது ஒரு கவுதாரியை வேட்டையாடுவது போல் வனாந்தரங்களில் பின்தொடர்ந்தே கிடந்தார். முடிவில் நடந்தது என்ன? சவுல் ஒரு ஆயுதத்தால், பட்டயத்தால் மடிவிக்கப்பட்டு செத்து போனார். ஒரு அமலேக்கியனால் தான் பட்டயத்தை தானே குத்தி மாண்டு கொண்டு செத்தார். அப்படியும் உயிரோடு உயிர் போகாமல் இருக்கிறதை கண்டு ஒரு அமலேக்கியனை கூப்பிட்டு தன்னை கொண்டு போட சொன்னார். பிரியமானவர்களே, சவுல் ராஜாவின் சிந்தனையில் ஒரு ஆயுதம் எண்ணம் போல் இருந்தது. எண்ணத்தில் ஒரு ஆயுதம் இருந்தது. அது என்ன ஆயுதம் என்றால், தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்கிற ஆயுதம். கடைசியில் அந்த ஆயுதம் அவருக்கே வினையாக மாறிவிட்டது. அவர் ஒரு பட்டயத்தால் தன்னைத்தானே குத்தி கொண்டு செத்தார். பட்டயத்தாலும் மறுபடியும் மடிவிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அதுதான் நாம் தேவன் கூறுகிறார், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவுக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை கொண்டிருந்தார். எவ்வளவுதான் சவுல் அவரை பின்னாடி தொடர்ந்தாலும் ஒருமுறை சவுல் அவருடைய கையில் அகப்பட்டுவது போல் இருந்தது. அவருடைய தலைமாட்டில் இருக்கிற செம்பையும் ஈட்டியும் கூட எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். அப்பொழுது கூட இருந்த சேவகர்கள், ஆண்டவரே, இந்த ஈட்டியால் ஒரே குத்தாக குத்தி சவுலை கொண்டு விடலாமா என்று கேட்டது போல தாவீது சொன்னது, தேவன் அபிஷேகம் பண்ணின மேல் நான் கையை போட்டு எப்படி நான் குத்தமட்டவனாக இருக்கக்கூடும் என்று மற்றவர்களையும் தடுத்து விட்டார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. தீமை செய்கிறவர்களுக்கும் அதை நன்மை செய்யத்தக்கதாக அவர் கொடியவர்கள் நம் கையில் அகப்படும் பொழுது நாம் ஒரு ஆயத்தை எடுத்து அவர்களை பழிவாங்காதபடி தேவனுடைய கையில் பழிவாங்குதலை விட்டு விடும்போது தேவன் கூறுகிறார், நான் தேவன், நானே பழிவாங்குதல் எனக்குரியது என்ற காரியத்தில் தாவீது மிகவும் உறுதியாக இருந்தார். கடைசியில் வென்றது அவர்தான். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கலே, உங்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு எண்ணம் ஒரு ஆயுதம் போல் இருக்கிறதா? மற்றவர்கள் எனக்கு இத்தனை கொடுமை செய்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் இந்த செய்வனை செய்ய வேண்டும், தீங்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, தவறு. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்வோம். நிச்சயமாகவே கொஞ்ச காலம் பாடுபட்டு நேர்ந்தாலும் பிற்பாடு நிச்சயமாகவே தாவீது ராஜாவை போல் நமக்கு ஒரு பெரிதான வெற்றி நம் வாழ்க்கையில் காணலாம். அவர் சவுல் ராஜாவை மேற்கொண்டது போல தேவன் நம்மையும் நம்முடைய எதிரிகளை மேற்கொள்ள கிருபை செய்வார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிந்தை நம் ஜபங்களுக்கு செவி மடுக்க செய்கிறது. நாம் அநேகம் தரம் நினைப்பது, ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டேங்கிறார்? எவ்வளவு தரம் நான் கதறுகிறேன், எத்தனை தரம் நான் மன்றாடுகிறேன், இந்த ஒரு காரியத்தை குறித்து பல நாட்கள் நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன், என்ன காரியம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். முக்கியமாக கடன் தொல்லையால் பாடுபடும் பொழுது, நம் வாழ்க்கை தோல்வி கொள்ளும் பொழுது, அநேக நாட்களாக திருமண வரன்களை பெண்ணை தேடும் பொழுது கிடைக்காமல் இருக்கும் பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கும் பொழுது நாம் அநேகம் தரம் தேவனை நோக்கி கதறுவோம். ஒருவேளை அது தாமதப்படும் பொழுது தேவன் ஏன் என்னுடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று நாம் யோசிப்போம். அப்பொழுதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது, ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்கு தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நாம் சிந்தையை சீர்படுத்தும் பொழுது எண்ணங்களும் சீர்படுத்தும், வாயின் வார்த்தைகளும் சீர்படுத்தி விளங்கும். தேவன் நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஜபங்களுக்கு செவிமடுப்பார். சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால்
ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பிரியமானவர்கள், நம்முடைய இருதயத்தில் எந்த மாதிரி சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது? தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், செவி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, எத்தனை காலம் நான் பாடுபடுகிறேனே, தேவன் என் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் ஒரு எதிர்மறையான சிந்தனையை நாம் வாழ்க்கையில் கொண்டிருந்தோமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நம் வாயின் வார்த்தைகள் நமக்கு வெற்றியாக வரும். மற்றவர்கள் நம் தோல்வியை குறித்து விசாரிக்கும் பொழுது கூட நாம் கூறுவோம், தேவன் எனக்கு கிரியை செய்வார், இந்த காரியத்தில் எனக்கு வெற்றிதான் என்று நாம் தைரியமாக நாம் கூற முடியும். இங்கு நாம் அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தோமானால் தேவன் நம் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். இங்கு அப்சலோமை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீது ராஜாவின் மகன். தாவீது ராஜா அப்சலோமை மிகவும் அதிகமாக நேசித்தார். ஏனென்றால் அப்சலோம் மிகவும் அழகான குமாரனாக இருந்தார். அவர் என்ன செய்தாலும் அப்படியே அதை தட்டி கழித்து விட்டு அழகான குமாரனை அவர் மெச்சிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் அப்சலோம் ஒரு அக்கிரம சிந்தை இருந்தது. அது என்ன என்றால், தன் தகப்பன் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் அவரை வீழ்த்தி விட்டு சிங்காசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டே இருந்தான். அதற்காக அவன் செயல்பட்ட விதம் என்றால், தாவீது ராஜாவினிடத்தில் நீதி கேட்க வருகிறதெல்லாம் அவர் அணைத்து கொண்டு, உன்னுடைய நீதி நியாயத்தை காரியத்தை என்னிடம் சொல்லு, நீ ராஜாவினிடம் சென்றால் உனக்கு எந்த நீதியும் கிடைக்காது என்று அவர்களை ஆற தழுவிக்கொண்டு அவர்களை நேசிப்பது போல் ஒரு போலியான நடிப்பை உருவாக்கி கொண்டிருந்தார். மக்களும் அவனது பட்சமாக சாய்ந்து விட்டது. ஒரு நாளில் அப்சலோம் செய்தது, எக்காலத்தை ஊதி நான் தான் ராஜாவானேன் என்று தாவீது ராஜாவுக்கு விரோதமாக எழுதினான். தாவீது ராஜாவும் அவருடைய மனைவிலும் வெறும் கால்நடையாக அரண்மனையை விட்டு வேகமாக ஓட நேர்ந்தது. இந்த அக்கிரம சிந்தை தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருந்தது. அங்கு அப்சலோமின் கூட நல்ல அதிபுத்திசாலியான ஆலோசனைக்காரனாக அகித்தோப்பேல் இருந்த போதிலும் தாவீது ராஜா ஜெபம் பண்ணது, தேவனே அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாற்றி போடும் என்று. அப்பொழுது அகித்தோப்பேல் தாவீது ராஜா வீழ்த்துவதற்கான ஒரு நல்ல ஆலோசனையை அப்சலோமுக்கு சொன்னான். ஆனாலும் அப்சலோம் அந்த ஆலோசனை ஏற்க மனதில்லாமல் மற்றொரு ஆலோசனைக்காரனை கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடப்போம் என்று சொன்ன பொழுது அவர் வீழ்ந்தார். அப்சலோமின் மனதிலிருந்த அக்கிரம சிந்தனை, அவருடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கவே இல்லை. தாவீது ராஜாவின் சிந்தையோ எத்தனை கொடுமையான காலத்தினாலும் அவர் சேவர்கள் கட்டளையிட்டது, பிழையாண்டானாகி அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடத்தி விடுங்கள் என்றுதான். பிரியமானவர்கள், இதுதான் எவ்வளவு ஒரு மேலான சிந்தனை பாருங்கள். இந்த எண்ணத்தில் தலையில் அப்சலோம் ஒரு அக்கிரம சிந்தை கொண்டிருந்தபடியினால் அந்த யுத்தத்தில் தோற்று அவன் பெரிய கொண்டை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொடுக்கிக் கொண்டிருந்தான். எந்த அக்கிரம சிந்தையை அவன் கொண்டானோ அந்த அக்கிரம சிந்தையை அவன் மேற்கொள்ள முடியாமல் அவன் தலை கர்வாலி மரத்தில் மாட்டி தொங்கிக் கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பரிதான சாபு! அதை கண்ட யோபாவின் போற்றவர்கள் கூடி சென்று அவனை குத்தி கொண்டு போட்டு விட்டார்கள். அப்சலோமின் ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் அவன் அக்கிரம சிந்தைக்காரன். தாவீது ராஜா உயிரோடு இருக்கும் பொழுதே தான் சிங்காசனத்தை பிடிக்க வேண்டும் என்று அதற்கு பல்வேறு விதமான விதிகளில் ராஜாவுக்கு தெரியாமல் செயல்பட்டு கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி பலவிதமான அக்கிரம சிந்தையோடு மக்கள் எழுப்பினாலும் நாம் கவலைப்படவே வேண்டாம். எப்படி அக்கிரம சிந்தனைக்காரர்கள் அப்சலோமை போல பூமிக்கு நடுவாக தொங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்களும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் யாரையாவது வெட்டி வீழ்த்த வேண்டும், அழிக்க வேண்டும், அவர் பதவியில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும், நான் அவரை வீழ்த்திவிட்டு என்று பதவியில் உட்கார வேண்டும் என்று மேலிடத்தில் நாம் தவறாக புகார் செய்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஏனென்றால் கடைசியில் இந்த அக்கிரம சிந்தை இருக்கும் பொழுது அப்சலோமின் முடிவுதான் நமக்கும் ஏற்படும். ஆகையால் தேவன் நம்மை உயர்த்தும் அளவுக்கும் தேவன் அவருடைய பலத்த கரத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும்.
அனாவசியமாக மற்றவர்களை தள்ளிவிட்டு முன்னேற வேண்டும் என்று, மிதித்துவிட்டு முன்னேற வேண்டும் என்று தவறான காரியங்களை ஒருவருக்கு விரோதமாக குறை சொல்லுவதோ, பிராது அனுப்புவதோ, கோல் சொல்லுவதோ கூடவே கூடாது. ஆகையால் அக்கிரம சிந்தையை நம் வீட்டிலிருந்து எடுத்து போடத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உருவாக்கத்தக்கதாக தாவீது ராஜாவை போல பிழையாண்டானாகிய அப்சலோமை நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று விரோதமாய் எழுந்தவனையும் தயவாய் கூர்ந்தது போல அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை நமக்குள் உருவாக்கத்தக்கதாக தேவனிடம் மன்றாடுவோம். மூன்றாவதாக, நாம் சிறுமைப்பட்டவன் மேல் நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்மை விட தாழ்வான நிலத்தில் இருப்பவர்கள், வறியவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுபவர்கள், தீங்கு அனுப்புபவர்கள், விதவைகள் மற்றும் உதவியற்றோர், முதியோர் ஏராளமான பேர் உள்ளார்கள். நாம் இந்த உலகத்தை நம்ம சுற்றிலும் பார்க்கும் பொழுது எல்லாரும் நம்மை போல் செழிப்புள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். நாம் நினைப்பது நம்மை விட அநேக உழவு செழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்களே, நாம் அப்படி இல்லையே என்று நாம் அறிவிக்கொண்டிருப்போம். ஆனால் நாம் நம்மை விட கீழானவர்களையும் நாம் நோக்க கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். நாம் பிரியமானவர்களை, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தை இருக்க வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு பிச்சை கேட்க வந்தால் தாராளமாக நம் கையில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் பண்டிகை காலங்களில் நம்முடைய உணவை ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நம்முடைய உடைமைகளை, உடைகளை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். பாக்கியவான் என்று கூறப்படுகிறது. தீங்கு நாள் என்பது மரண நாள். நாம் மரண நாளுக்கு விடுவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது, அது நமக்கு நிச்சயம். ஆனால் மரணத்துக்கு பின்பாடு ஒரு வாழ்க்கை உள்ளது. அந்த வாழ்க்கையில் நாம் எந்த வாழ்க்கையை நாம் பிரவேசிக்கிறோம் என்பதற்கு நாம் கிறிஸ்துவின் சிந்தை அவசியமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் சிந்தையில் ஒன்று சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தையாக இருப்பது. மரணத்துக்கு பின்பாடு உள்ள வாழ்க்கையில் நாம் நரகத்தை, பாதாளத்தை தேர்ந்தெடுக்கிறோமா, இல்லை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோமா என்பது உலகத்தில் வாழும் பொழுது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் சிந்தை நம்மை வழிநடத்தி செல்கிறது. ஆகையால் நாம் லூக்கா 16:19 முதல் 31 வரை ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்கு லாசரு ஐஸ்வர்யவான் என்ற சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை சொல்கிறார். இந்த ஐஸ்வர்யான் ஒருவன் சம்பரணமாய், சுகபோகமாய், செல்வச்செழிப்பாய், வெளியூர்ந்த பட்டாடிகளை அடித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய வாசலில் லாசரு என்று ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் ஐஸ்வர்யவான் வீட்டிலிருந்து மேஜையின் கீழ் விடும் துணிக்கையினால் தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆவலா இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் பிடிக்கவே இல்லை. இந்த வாசலில் இருந்த பிச்சைக்காரன் ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவானுக்கு சற்று தூரத்தில் சொந்தமாக தான் இருக்கும். ஏனென்றால் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படும்போது லாசுரு என்று பெயரை சொல்கிறான். பொதுவாக நமக்கு தெரிந்தவர்கள் பெயரை தான் நாம் கூற முடியும். அதனால்தான் இந்த லாசுருவை தன் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்க விட்டு வைத்திருக்கிறான். ஆனாலும் இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நாளாவது இந்த லாசுரு நன்றாக புசிக்கட்டுமே என்று அவனுக்கு தன் மேஜையில் இருந்து ஒரு நல்ல போஜனத்தை கொடுக்கவே இல்லை. அவனும் ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருப்பான், திருமண நாளை கொண்டாடி இருப்பான், வீட்டில் பல விசேஷங்கள் நடந்திருக்கும், பண்டிகை நாள்கள் வந்திருக்கும். ஆனால் அந்த பண்டிகை நாளில் ஒரு நாள் கூட அந்த சிறுமைப்பட்டவனாகிய லாசருவை அந்த ஐஸ்வர்யவான் பசி ஆற்ற மனதில்லாதிருந்தான். ஐயாதான் வேதாகம் சொல்கிறது, லாசருவோ மேஜையின் கீழ் வரும் துணிக்கையினால் தன் பசி ஆற்ற மனதா இருந்தால் யாரும் அவனுக்கு கொடுக்கவில்லை. மேலும் அந்த லாசரு பருக்களினால் அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இந்த வியாதிப்பட்டு பருக்கையினால் இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் அதிகமாக அருவருத்திருப்பான். ஒருவேளை ஒரு வைத்தியரை கூப்பிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் சேர்த்து சற்று வைத்தியம் பார்த்திருக்கலாம். அதற்கு அவனுக்கு ஏராளமான செல்வச்செழிப்பு இருந்தது. ஆனாலும் மனதிலே அதிகமாக அருவருத்தான். நாய்கள் வந்து லாசருவின் பருக்களை நக்கிட்டு அதையும் கூட ஐஸ்வர்யவான் பார்த்திருப்பான். ஆனாலும் அதை பற்றி கவலையோ இரக்கமே கொள்ளவில்லை.
கடைசியில் நடந்தது என்ன பாருங்கள். இந்த ஐஸ்வர்யவான் நரக வேதனையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தான். லாசருவோ ஆபிரகாம் மடியில் தேட்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ ஐஸ்வர்யவான் நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஆபிரகாமே, தகப்பனார் ஆபிரகாமே, லாசரு தன் சுட்டு விரலால் எடுத்து ஒரு சொட்டு தண்ணீரை என் வாயில் ஊற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டு. மேலும் ஐஸ்வர்யவானின் விண்ணப்பம் என்னவென்றால், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, லாசருவை அனுப்பி அவர்களை எச்சரிக்க வேண்டும், அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அதற்கும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் சொன்னது, உள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் லாசர் உயிரோடு சென்று எழுந்து போய் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நாம் பிரியமானவர்களே, இங்கு தீர்க்கதரிசிகள் என்பது நம் வேதாகமத்தை குறிக்கப்பட்டுள்ளது. நாம் வேதாகமத்தில் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தியுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பான். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்ன வார்த்தை வாயிலிருந்து. ஐயா, நாம் இந்த நரக அக்கினிக்கு நாம் தீங்கு நாளில் தப்புவிக்கத்தக்கதாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்மை சுற்றிலும் இருக்கிற வறியவர்கள், ஏழைகள், வறுமைகள், அவர் நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கவே கூடாது. அந்த எச்சரிப்பாக தான் இந்த ஓமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நமக்கு ஒரு மரித்து பாதாளத்திலிருந்து உயிரோடு வருகிறவர்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நரகம் எப்படி பரலோகம் எப்படி என்று எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். அதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பது நலம். ஆகையால் கிறிஸ்துவின் சிந்தையாகிய இந்த சிறுமிப்பட்டவர்கள் மேல் உள்ள சிந்தை நமக்குள் உருவாக நாம் மண்டாடுவோம். இந்த ஐஸ்வர்யாயினியை போல ஒரு மேட்டுபை சிந்தியா இராமல், கவனிப்பாரற்று, கேர்லெஸ், டோன்ட் கேர் மாஸ்டர் போல் இல்லாதபடி நாம் மற்றவர்களை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்க, கேர் எடுக்க, நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக கர்த்தர் நினைப்பது தாழ்ந்த சிந்தை. நாம் தாழ்மையான சிந்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ, படிப்பை குறித்தோ, நம்முடைய வாழ்வை நிலவை குறித்தோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நமக்கு ஒரு அகந்தையாக இருக்கக்கூடாது. இங்கே அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அகந்தையான பேச்சு தான் வெளியே வரும். எனக்கு இவ்வளவு காரியம் இருக்கிறது, இந்த சொத்து இருக்கிறது, என்னுடைய மகன் மகள்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள், அப்படி இப்படி என்று நல்லதுதான். அது அப்படி ஆசீர்வதிக்கிறது, தேவன் ஆசீர்வதிப்பு நல்லதான். ஆனென்றால் அதையே பெருமை பெற்றுக் கொண்டே இருந்தால் நம்முடைய சுய நிலைமையை நாம் அறியாமல் போய்விடுவோம். நாம் நினைப்போம், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் பாவி, நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று ஒரு அகந்தையான சிந்தை இருக்கும் பொழுது அந்த தாழ்மையான சிந்தை நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ள மனதே வராது. நான் தான் எல்லா பெற்றும் அனுபவிக்கிறேனே, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும் என்றெல்லாம் ஒரு அகந்தையான சிந்தனை இருக்கும். அது கிறிஸ்துவுக்கு விரோதமான பகை. ஆகையால் தாழ்ந்த சிந்தையாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:2, அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. பிரியமானவர்களே, நாம் தாழ்ந்த சிந்தையாக இருக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நமக்குள் ஞானம், அறிவு, புத்தி என்பவைகள் நாம் செயல்படும். அதீதமான பெருமையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு ஞானமே இருக்காது. நான் சமீபத்தில் கூட ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சாட்சியை பற்றி கேட்டேன். அவர் தேவனை நம்பாதவர், ஒரு ஏத்திஸ்ட். ஏனென்றால் அவர் உலக உருவாதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பெற்றவர், அதிகமாக மெத்தப்படித்தவர். ஆகையால் அவருடைய நண்பர் கூட இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்ததையோ இல்லை அவர் பாவன்ற பரிசுத்தராக பிறந்ததையோ அவர் நம்பாமல் அதிகமாக மறுநிறுத்தி வெறுத்து வந்தார். கடைசியில் ஒரு நாள் அவருக்கு ஒரு கோரமான கொடிய வியாதி வந்தது. அந்த வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்கள் மகன்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்ன எழுத வேண்டுமோ எழுதி வைத்து விடுங்கள், இன்னும் ஒரு சில நாள் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். அப்பொழுது அவரே சொன்னது சாட்சி, நான் இந்த உலகத்தை உயிர் என்னை பாடியை விட்டு பிரிந்த பொழுது ஒரு பயங்கரமான இருளான இடத்தில் நான் சென்று கொண்டே இருந்தேன். அந்த இருள் எனக்கு அதிகமாக திகிலை உண்டாக்கினது. மேலும் என்னுடைய பாடியை விட்டு நான் சென்ற பொழுது என் காலெல்லாம் ஒரு குளிர்ந்த போல் ஆகிவிட்டது. அந்த குளிர் தன்மை
என் மேல் உடம்பு மேல் ஏறி ஏறி கொண்டு வருவதை நான் உணர்ந்தேன். பாடி இருக்கும் பொழுது அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அந்த சில்னஸ் எப்படி இருந்தது என்றால் -40 இருப்பதை காட்டிலும் ஒரு கொடிததான சில்னஸ்னாக இருந்தது. அதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. மேலும் என்னுடைய ஆவி அந்த உடம்புக்குள் இருந்த பொழுது என் உடம்பு அப்படியே ஒரு தூக்கி படுக்கையில் போடப்பட்டது தக்கென்று. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் கொடிய நடுக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் நினைத்ததெல்லாம் அந்த என்னுடைய நண்பனை கூப்பிடுங்கள், அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாரே, அதை நான் மறுபடியும் கேட்க வேண்டும் என்பதுதான். கர்த்தர் தயவுள்ளமாக இருந்தபடினா மறுபடியும் அவரை கூப்பிட்டு அந்த சத்தியத்தை கேட்க ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் அகந்தையான சிந்தையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய மரணத்தை பற்றி எந்த நினைவும் இல்லாமல், தேவனை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் இருப்போம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், சார்ந்த சிந்தை இடத்திலோ ஞானம் உண்டு. இந்த தெய்வீக ஞானம் என்பது நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுதுதான். நாம் வேதாந்தத்தில் கூட லூக்கா 18:10 முதல் 14 வரை ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு சென்றார்கள். பரிசேயன் கூறியது, இந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் பரிகாரனை போல் இல்லை, நான் கொலைக்காரனை போல் இல்லை, நான் வாரத்தில் இவ்வளவு நாள் உபவாசிக்கிறேன், என் சொத்தில் இவ்வளவு தசமபாகம் பொறுக்கிறேன் என்றெல்லாம் மிகவும் அகந்தையாக தேவனை நோக்கி தேவனுக்கே ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏற்க விடாமல், பாவியாக என்மேல் கிருபியாக இருக்கும் என்று அடித்து கொண்டான். வேதாகம் கொள்கிறது, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டனாக திரும்பி சென்றான். நீதிமான் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனாக சென்றான். இந்த பரிசேயனோ தற்பெருமை உள்ளவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாக கருதப்படவே இல்லை. பிரியமானவர்களே, நாம் தாழ்ந்த சிந்தியாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு தேவனை பற்றி ஒரு ஞானம் வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். நாம் தாழ்ந்த சிந்தியாக இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துக்கு நாம் இறந்த பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு, அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பய உணர்வு உண்டாகும். தாழ்ந்த சிந்தியாக இருக்கும் பொழுதுதான் தேவனை நான் பாவி என்று இந்த ஆயக்காரனை போல நாம் தேவனிடம் மண்டியிட முடியும். அந்த தாழ்ந்த சிந்தியை தேவன் நமக்கு கொடுப்பாராக. கடைசியாக கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் மரணமுமா. நமக்குள் சமாதானம் ஜீவனும் உண்டாக்குவது கிறிஸ்துவின் சிந்தை. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சிந்தையில் சமாதானம் இருக்கும். நாம் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சமாதானத்தை மட்டும் நாம் இழக்கவே கூடாது. ரோமர் 15:6 படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பொறுமையும் ஆறுதலையும் தேவன் எப்படி அளிப்பார் என்றால், நாம் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கும் ஒரு பொறுமையும் ஆறுதலும் சமாதானமும் இருக்கும். பொறுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் சிலுவை மரணத்தில் அதற்கு முன்பாக நமக்காக சகித்தார். தேவனுடைய இந்த ஆறுதலை பெற்றுக்கொண்டார். கிறிஸ்தவனை தொடத்தில் அவர் அதிகமாக கதறி அழுந்த பொழுதும் பரமத்தாப்பனிருந்தும் ஆறுதலை பெற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், நான் சமாதானக்காரர், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே ஏக சிந்தையுள்ளாக இருக்கும்படி நமக்குள் ஒரு பொறுமை ஆறுதல் பெற்று சமாதானம் பெற்று ஜீவிக்க கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உருவாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். இதில் நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பில் சில காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான சோதனைகள் வேதனைகள் சூழும் பொழுது ஏராளமான சிந்தனைகள் எந்தனைகளால் நாங்கள் பீடிக்கப்பட்டு தவிக்கிறோம். கர்த்தாவே, அநேக தரங்களில் ஏனுக்கு எப்படி வந்தது என்று மற்றவர்களுக்கு எங்களுக்கு விரோதமாக செய்யும் காரியங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு சபிக்கிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஆனாலும் தேவனே, நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை நாங்கள் ஆயுதமாக தரித்துக்கொள்ள தாவீது ராஜாவை போல சவுலை அவர்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சவுல் ராஜாவை போல அல்ல கர்த்தாவே, எங்கள் சிந்தனையில் ஆண்டவரை கிறிஸ்துவை சிந்தனையை ஆயுதமாக தரித்துக்கொள்ள
மரணத்தை வெல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுக்கு ஒரு தாழ்மையின் சிந்தனை வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சிறுமைப்பட்டவர்களை நாங்கள் கவனிக்கத்தக்கதாக ஒரு தாழ்ந்த சிந்தை வேண்டும் கர்த்தாவே. ஐஸ்வர்யன் லாசருவை போல ஆண்டவரே, நாங்கள் லாசரு போன்ற வறியவர்களையும் எளியவர்களையும் விட்டுவிடாதபடி அவர்களை கவனிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் தேவன் எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடார் கர்த்தாவே. நாங்கள் அப்சலோம் போல யாருக்கும் விரோதமாக எழும்பி போராட வேண்டும் என்ற அக்கிரம சிந்தையை எங்கள் மனதிலிருந்து அகற்றி போட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் மாதிரியின்படியே நாங்கள் ஆறுதலையும் பொறுமையும் சமாதானமும் பெற்றுத்திட எங்கள் சிந்தனையில் நாங்கள் பரிசுத்தமாக வாழ, எங்கள் சிந்தனையில் கிறிஸ்துவை போல வாழ பரி இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.